எல்லாருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டார்க் இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லரு. நம்ம நார்மலாக வந்து நிறைய படம் ஃபாரின் லாங்குவேஜ் படம் இல்லை நம்ம இந்த மலையாள படம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் வந்து நம்ம ஊரில் வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு படமாக தான் இந்த டார்க் படம் இருக்கும். இதில் அஜய் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பெரிய ஹீரோ வருவார். இந்த வருஷத்தில் ஒரு 10-15 ஹீரோ உருவாகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான இடத்துல அஜய் இருப்பார். அதுக்கப்புறம் அஞ்சனா படத்தோட ஹீரோயின். அப்பாவோட பிளெஸிங் எப்பயும் இருக்கும்ப்பா. அவர் கடைசி நேரத்தில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. எங்களோட கம்பெனியில் அடுத்த படமும் அஞ்சனா ஹீரோயினாக பண்ணுது. சூப்பர் டான்ஸர், பெரிய ஹீரோயினாக வரும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் மனு இன்றைக்கி வர முடியல. அவர் மலையாளத்தில் ஏதோ ஒரு படத்தில் பிஸியாக இருக்கார். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது ப்ரொமோ சாங்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் கேமராமேன் சக்தி, எடிட்டரு கதிர், காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் சண்முகராஜா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம பாலாஜி, நிக்கில் அண்ணா, பிஆர்ஓ எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்திருக்காங்க. பெரிய வெற்றி கொடுத்த தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா கிரியேஷன் சிவா அண்ணா, தமிழ் அண்ணா, லைக்கா தமிழ்குமரன் அண்ணா, கதிரேஷ் அண்ணா, கல்யாண் சார், கமலக்கண்ணன் சார் எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். ரஞ்சித் அண்ணா வந்திருக்காரு. ரஞ்சித் அண்ணாவை வருக வருகன்னு வரவேற்கிறேன். கௌதம் கார்த்திக் பிரதர், கலையரசன் பிரதர், ரியோ ப்ரோ, விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் வந்ததுக்கு. டாடா படம் ஃபஸ்ட் டே ரிலீஸ் அப்போது 4 ஷோ நல்லா போயிட்டுருக்கு. நைட்டில் பாபு வந்து என்னைய வீட்டில் ட்ராப் பண்ணும் போது, பிரதர் உங்களுக்கு வந்து என்ன சினிமாவில் ஆசைன்னு கேட்டார். நான் ப்ரொடியூசர் ஆகணும் தான் பிரதர் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூசர் ஆகிடுவீங்கன்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அதில் இருக்கிற டீமெல்லாம் கொடுத்து என்னை ஒரு ப்ரொடியூசர் ஆக்கியிருக்காரு. அதுக்கு நான் கணேஷ் பாபுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அதுக்கப்புறம் இந்த படம் நாங்கள் பாதி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும் போது அந்த ரிலீஸ் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். அதுக்கு ரொம்ப கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண நம்ம 5 ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. படத்தில் வேலை பார்த்தவங்களோட ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாரையும் வரவேற்கிறேன். டாடா படம் எப்படி பத்திரிகைகளை எழுதி தான் அது வந்து பெரிய வரவேற்பை பெற்றுச்சு, அது மாதிரி இந்த படமும் நல்லபடியாக நீங்கள் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக எழுதணும்னு கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் பீம். இந்த ட்ரெய்லர் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அஜயோட செகண்ட் ஃபிலிம். அண்ட் வாழ்த்துக்கள் அஜய். ஆக்சுவலி நேரில் விட ஃபிலிமில் வந்து பயங்கரமாக இருக்கிறீங்க. ஏன்னா நேரில் கொஞ்சம் அப்படியே ஷைனாக இருக்கார். ஃபிலிமோடைய அந்த விஷுவல்ஸில் அஜயோடைய அந்த லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலி. வாழ்த்துக்கள் அஜய். அண்ட் வந்து இந்த ட்ரெயிலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. த்ரில்லராக நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் விஷுவல்ஸ் அந்த யுவனோட சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பயங்கரமாக இருந்தது இவனோட வாய்ஸில் கேட்குறதுக்கு. கணேஷ் பாபு ஒரு இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக நிறைய படம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு புரியல. அண்ட் இவ்வளோ படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அண்ட் வந்து அவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரையும் வந்து டைரக்டராக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு வாழ்த்துக்கள் கணேஷ். அண்ட் நீ மட்டும் இல்லை, கணேஷ் பாபு தானே? ஏன்னா அப்பா பேர் முன்னாடி வருதா அப்படின்னு எனக்கு தெரில எனக்கு. ஓகே, எனிவே இது ரொம்ப நல்ல விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க சரியான டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அப்புறம் ரிஸ்க்கு தான், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு படம் எடுக்கிறது வந்து சும்மா நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு படத்தை எடுக்கிறது, தயாரிக்கிறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வரணும். அப்படி வரலன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கும் தெரியும். நிறைய பிரச்சனைகளை நானும்
ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். பட் ஆனால் ஒரு சவாலை தன்னுடைய நண்பர்களை தான் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நம்பி எடுத்துகிட்டு இருக்கிற கணேஷ்க்கு தயவு செஞ்சு எல்லாருமே கூட இருங்க. நீங்கள் அவரை வந்து இன்னும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து அவரை மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கணேஷோட சேர்ந்துருக்கிற அண்டு செந்தில் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக சில வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. எனக்கு நந்தகுமார் அண்ணன் தான் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து என் கூட வந்து நெருக்கமாக தொழில் முறையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவரோட ப்ரொடக்ஷன் மூவிஸில் எல்லாமே என்னை வந்து இன்வைட் பண்ணி என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளராக வெற்றி பெறுறது ரொம்ப இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து வெற்றி பெறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி தமிழக சூழலில் அரசியல் மாற்றம் வந்து கணிக்க முடியாமல் சில பயங்கரமான ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சோ, அந்த மாதிரி வந்து தமிழ் திரையுலகத்துலேயும் இப்போது சின்ன படங்கள் வந்து மெதுவாக தியேட்டர் நோக்கி மக்களை இன்வைட் பண்ணிட்டுருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து தியேட்டர்ஸில் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் வந்து பிளாஸ்டாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி சிறைன்ற ஒரு படம் வந்து நிறைய பெரிய கலெக்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அது மாதிரி வந்து நிறைய படங்கள் நம்ம வந்து பெரிய படமாக இருக்கிற இப்போ கருப்பு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் படத்தை விற்கிறது, படத்தை அப்ரோச் பண்ணுறது, அவங்க வந்து படம் பார்க்குற இல்லை படம் வாங்குகிற ஓவரால் டிசைனே டோட்டலாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து படம் விற்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் அதில் கூட வந்து இப்போ ஆர்டிஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலுமே அந்த படத்தை விற்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு சேலஞ்ச் தான். இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு மாறிட்டாங்க. லைக் வந்து தியேட்டர் அவங்க வந்து படம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை படம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை படத்தை வாங்கினதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பொசிஷன் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுற இடத்துல இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு டைமில் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் வேறு வழி இல்லாமல் தியேட்டர்ஸை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. லைக் வந்து அவங்க வந்து வர்றது பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஹெல்த்தியாக மாறிச்சு. ஆனால் அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, இல்லை மீட் பண்ணுறது, இல்லை பார்க்குறது அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேம் மாதிரி மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட சிண்டிகேட் மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய செயின் லிங்க் கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு படத்தை விற்கிறது அப்படின்றது வந்து டோட்டலாக பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக மாறின இந்த டைமில் இப்போ வந்து தியேட்டர்ஸில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. நிறைய தியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் வந்து படம் பார்க்க வராங்க. அண்டு நேற்று அபிபி கூட நான் பார்த்த நிறைய ஷோஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது. அண்ட் வந்து அபிபி வந்து ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படமாக நான் வந்து பார்க்குறேன். அந்த படத்துக்கும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆதரவு கொடுத்து நிறைய கம்மி ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் வந்து உள்ளே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து அபிபியும் மாறி இருக்கு. அண்டு விளம்பர யுக்திகளும் இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. முன்னாடி பண்ணுற மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் டோட்டலாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராம்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வந்து டோட்டல் கேமே மாறி இருக்குது. இந்த கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படம் தயாரிக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை வந்து இன்றைக்கி வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டோட்டலாக ஒரு பெரிய மாற்றம் அரசியல் சூழலில் மட்டும் இல்லை, சினிமா சூழல்லையும் மாறி இருக்குது. இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை தேட்டருக்கு உள்ளே வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்கள நம்மளால் உள்ளே கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இதை நம்முடைய தமிழ் தயாரிப்பாளர் சங்கமும் உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எனக்குமே இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து அணுகிறதோ, இல்லை வந்து நமக்கு நம்முடைய இஷ்யூஸை வந்து பேசுகிறதோ, இல்லை வந்து மற்ற இந்த மாதிரி எனக்குமே சில தயக்கம் இருந்தாலுமே நிறைய சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கும் இதோடைய பெரிய தயக்கங்கள் இருக்குது, பெரிய குழப்பங்களுக்கு. அது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து சரி பண்ணிவிட்டு ஒரு நல்ல இடத்த நோக்கி நகரணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு தேட்டர்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு இடமா நான் தியேட்டரை நான் பார்க்குறேன். அண்டு தியேட்டரை நம்பி நம்ம நல்ல படங்களை எடுத்தால் நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல லாபம் உள்ள நல்ல
தயாரிப்பாளர்களாக மாறுவோம், நல்ல இயக்குநர்களாகவும் நம்முடைய திரைப்படங்கள் மக்களை வந்து சென்றடையும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கி ரீசெண்டான ஸ்மால் ஃபிலிம் சக்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல டார்க் படமும் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டார்க் படம் வெற்றி பெறைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது ட்ரெய்லர். ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் போல் இருக்குது படம். நான் இன்னும் படம் பார்க்கல. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரு. அதற்கு வந்து முக்கியமாக காரணமான டைரக்டர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அப்புறம் அஜய் கார்த்தி, சின்ன குழந்தையிலேருந்து தெரியும் அவனை. பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கான், பேசுகிறது ரொம்ப 2 வாரத்தை அளந்து தான் பேசுவான். பட் இந்த படத்தில் ரொம்ப கலக்கியிருக்க பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்க. ஓகே 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 அருமையாக பண்ணியிருக்க கார்த்தி. நீ நல்ல கதையை சூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நடிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை நீ வந்து சக்ஸஸாக பண்ணிவிடு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டர், இசையமைப்பாளர் மற்றும் நடித்த அதர் கோ ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் எனது பாராட்டுகளும் நன்றிகளும். நட்டி சார் ரொம்ப அவர் சொன்ன மாதிரி நீங்கள் படத்தில் நடித்தாலே அது கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ ஒரு பெரிய கதை அம்சம் உள்ள படமாக தான் பண்ணுவீங்க நீங்கள். இந்த படம் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்த ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு தான் பெரிய பாராட்டுதல்களை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு புதுமுகத்தை வச்சு கதையை நம்பி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில், மீடியம் பட்ஜெட் தான் ஆனால் படம் வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் செந்தில். இந்த படத்தை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ் சினிமா, வாழ்க. தேங்க்யூ ஸோ மச் கல்யாண். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இவ்வளோ நேரம் யாருக்கும் ஹாய் சொல்லியே பிரதர், நீங்கள் ஸ்பெஷல் ஹாயாக இருக்குது, நோட் பண்ணிக்கிறோம் நாங்கள். என்னோட பேர் அஞ்சனா நேத்ரன். டார்க் வந்து என்னோட டெபியூ ஃபிலிம். என்னோட முதல் படத்துலேயே நான் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லைக் பாக்யராஜ் சார், நட்டி சார், விடிவி கணேஷ் சார், இவங்க எல்லோரும் கூட நடித்ததில் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அதுக்கப்புறம் ஹீரோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவங்க, அண்ட் ரொம்ப ஸ்வீட், இன்னசென்ட். நானே வந்து நான் இன்னசென்ட்னு சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் வந்து அவர் வந்து இன்னும் இன்னசென்ட். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து முக்கியமாக இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் வந்து என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் பாபு கணேஷ் சார், மணிமாறன் சார் அண்ட் செந்தில் சார், எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஐட் லைக் டு தேங்க் டிஓபி ரவிசக்தி சார் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி பாலசுப்ரமணியம், என்னோடய ஃபேவரட் செட்டில். அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ. எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து அப்பானால தான் நான் இங்கே இருக்கேன், அப்பாக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னோடய அம்மா தீபா நேத்ரன் அண்ட் அக்கா வந்து அபிநயா நேத்ரன். அப்பா பேர் வந்து யுவன்ராஜ் நேத்ரன். அவருக்காக தான் இன்னும் உங்கள் எல்லாரையும் நான் வந்து ப்ரௌட் ஆக்குவேன். மேலும் இது என்னோடய ஃபஸ்ட்டு படி. மேலும் நான் வந்து உங்களோட எல்லாரோட சப்போர்ட்னாலையும் வளரணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், பிடிக்கும். எல்லோரும் சொன்ன மாதிரி பாபு சார் தான் வந்து எனக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அண்ட் எனக்கு அடுத்த படத்துக்கும் அவர் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.
தேங்க்யூ ஸோ மச். அஞ்சனா, ஐ ஷுட் டெஃபினெட்லி சே, நடுவில் இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கூட வெளியானது நாங்கள் பார்த்தோம். ஸோ அதில் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருந்தீங்க. அந்த ஓஜி ஸ்டாரை திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. சின்ன வயசு நீங்கள் நிறைய டிவியில் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் இப்போ ஸ்க்ரீன்ஸில் வரும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஷுட் மேக் ஆல் ஆஃப் அஸ் ப்ரவுட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அஞ்சனா. எல்லாருக்குமே கலையை வந்து வாழ்க்கையில் பயணிக்கிறோம். மீடியா சீஃப் கெஸ்ட், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த மேடையில் நிற்க காரணமாக இருக்க பாபுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை எல்லோரும் அப்படி தான் மச்சான் பேசிட்டே இருக்காங்க. வரவங்களாம் வந்து ஏதோ ஒன்று அந்த ரிட்டையர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி இங்கே நான் நிற்கிறது. இந்த ரியாலிட்டி ஷோலாம் வரும், நான் நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் அழுதுக்கிறேன். அந்த மாதிரி வரவங்களாம் பாபுக்கு ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் மச்சான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஒன்று சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது வந்து ஒரு கேட்டகரி என்னென்னா, முக்கியமான வேலையில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் இப்போ மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு கிளம்பிட்டாரு. கடைசியாக நம்மளை பேச வைக்கிறது ரெண்டு விஷயம். சில பேர் கடைசியாக பேச வைப்பாங்க, கடைசியாக எங்களை அதுக்காக பேசுகிறேன். நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து பேச சொன்னாங்க. அஜய் சூப்பர். அஜய் ரொம்ப காளிதாஸ் 2ல் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இதுலேயும் சூப்பராக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது. நான் ரஞ்சித் சார் தான் சொல்லிட்டு இருந்தார், அவர் ஈஸியாக யாரையும் ஒரு ஆக்டர் அவ்வளோ சொல்ல மாட்டார். கேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்லுவோம், தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணாத, அனுபவசாலியாக நான் சொல்கிறேன். ஜாலியான படம் பண்ண அடுத்தது. ஸோ அது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நட்டி சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. எல்லோரும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கேமரா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன். சூப்பராக இருந்தது ட்ரெய்லர். செந்தில் சார் சூப்பர் சார். ஏன் சார் 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 இது பாருங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது பையனை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லு பண்ணும்போது அப்படியே சைலண்ட்டாக ஸ்டடியாக அட்டென்ஷனில் நின்று ஒரே 2 லைன் பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக ஒரு ப்ரொடியூசர் பேசுறது இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நம்ம க்ராஸ் பண்ணி வருவோம். ஸோ நான் ஆல்ரெடி சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது யாருக்கிட்டையுமே. ஏன்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சில பேர் வருவாங்க போவாங்க. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப தூய்மையாக வந்து கணேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், மணிமாறன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம செந்தில் சார், நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை என் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் மணி ப்ரோ, கங்க்ராட்ஸ் டு யூ ப்ரொடியூசர். என்னோட அடுத்த படம் மணி ப்ரோவோட சப்போர்ட்டில் நான் நடிக்கிறேன். ஸோ மணி ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா மணி ப்ரோ ஒரு ப்ராடக்டை டச் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக குவாலிட்டி, கண்டிப்பாக சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். சூப்பர். கௌதம் பிரார்த்தன் நீங்கள் தான். நான் கிளம்பல, நான் இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்க்கும்போதே பெரிய படம் சின்ன படம்ன்றதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. ரஞ்சித் சார் ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக சொன்னார், ரொம்ப அழகாக. இன்றைக்கி மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல படத்தை தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம வேலை கரெக்டான படத்தை பண்ணுறது, அது ஜெனுவனாக ட்ரை பண்ணி நடிக்கிறது தான். ஏன்னா ஆல்வேஸ் ஐ ஃபீல் ப்ரொடியூசர்ஸ் வந்து முதல் முக்கியமான ஒரு திரை உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க தயாரிப்பாளர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டூல் தான். நம்ம கொடுக்குற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படங்கள் நம்பி எடுக்கிறது வந்து மக்களை மட்டுமே நம்பி எடுக்கிறது. இன்றைக்கி அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எப்போவுமே அது இருந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஓடிடி அப்படி இருந்தது. இப்போ வந்து உண்மையாகவே எல்லாமே பெரிய படம் சின்ன படத்தை மீறி மக்கள் வந்து எல்லா படத்தையும் தியேட்டரில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்பி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். டார்க்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். இல்ல இது சும்மா தான் நான் ஷேவ் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே அடியோடயே சுத்திட்டு இருந்தேனா? நிஜமாவே சாமிங்கா இருக்கீங்க சார். அழகா ரொம்ப இருக்கீங்க தேங்க்யூ. But then yes, Dark உடைய ட்ரெய்லர் பாத்தீங்க and team is also very fond of you. So நீங்க சொல்லுங்க, how much you like the project? எனக்கும் இந்த டீம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். எனக்கு மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வரும்போது எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. டார்க் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ சா visuals that were fantastic. பயங்கரமா இருந்துச்சு அந்த visuals. The writing, the way it was edited, எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. I really think this is going to be a fantastic film. So congratulations. I think the entire team deserves it. With regards to acting வந்து Ajay, man, you have range, superb range. Definitely you have a long way to go. Keep at it. And you have a very charming smile. Chocolate boy, new chocolate boy. Take it. அஞ்சனா, யூ அண்ட் ஐ ஹவ் ஒர்க்ட் இப்போ தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், பிளடி பாலிடிக்ஸில். உங்களோட திறமையை பற்றி அந்த மேடையில் நான் பேசிக்கிறேன். பட் ஓவரால் ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் கோன் பி வெரி ப்ரவுட்.
நட்டி சார், யூ ஆர் ஆல்வேஸ் மை ஃபேவரட். உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், கூடி சீக்கிரமாக அது பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர்ஸ், டார்க்கோட ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் கே பாபு, மணிமாறன் சார், இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். மணிமாறன் சார் எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன். அது அவரால் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அது மேபி வேறு ஒரு இடத்துல நான் அது பேசுகிறேன். பட் மணிமாறன் சார், அதனால நான் உங்கள் கடனில் இருக்கேன். ரொம்ப நன்றி எனக்காக. அண்ட் கணேஷ் பாபு வந்து என்னை நம்பி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெறித்தனமாக ஒர்க் பண்ணி பட்டுன்னு முடிச்சிட்டாரு. அண்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் வித் தீனா ராகவன், பிளடி பாலிடிக்ஸ். கூடி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வில் ரீச் யூ. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், திஸ் டீம், திஸ் ப்ராஜெக்ட். ஸோ என்னோட ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கௌதம் சார். அண்ட் பிளடி பால் கொடுத்துருக்காங்க. இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? அண்ட் what do you wish to say? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை. ஏன்னா டார்க் எனக்கு ஒரு படங்கிறத தாண்டி இது எனக்கு ஒரு பாடம்னு சொல்லணும். ஏன்னா சினிமாவை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க காரணமாக இருந்த ஒரு 2 பேருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏபிவி மாறன் பிரதர் அண்ட் எங்கள் மாஸ்டர் கணேஷ் பாபு பிரதர். கண்டிப்பாக ப்ரோ, ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் டாடா சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்டை ஒரு நியூ ஃபேஸை நம்பி இது ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு வந்த ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அந்த ஒரு மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் போட்டிருக்கிற சட்டம் மாதிரியும் உங்கள் மனசும் பயங்கர வெள்ளையாக இருந்துருச்சு. பண்ணா சந்தோஷம் ப்ரோ. பட் தேங்க்யூ ப்ரோ. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டர், இப்போ ஒரு லிரிக்ஸிஸ்டாகவும் இந்த படத்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. அண்ட் உங்கள் மூலமாக தான் கல்யாண் ப்ரோ எனக்கு மீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடச்சிது. அண்ட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னா, ஒரு சீனில் எமோஷன் வரணுங்கிறதுக்காக நான் ஒன்று பண்ண போகிறேன், ரியாக்ட் பண்ணிடாதீங்கன்னு சொன்னார். நான் சரி கண்ணில் கிளிசரனை தான் ஊற்ற போகிறாங்கன்னு நினச்சா பக்குன்னு ஒரு அரை ஸ்டாப்பில் தம்ப்நெயில யாரும் தப்பாக போட்டுறாதீங்க. கன்ஃபார்மாக தம்ப்நெயில் கண்டென்ட் இதாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வைலண்ட்டாக மாறின தாடா பட இயக்குனர் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது இது அன்னைக்கு தான் நான் ஒரு கராத்தே பாப்பாவை பார்த்தேன் ஆக்சுவலாக ப்ரோ. பட் ஆனால் ஜென்யூனி தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் என்னை நம்பி கல்யாண் ப்ரோக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கு, ஒரு டைரக்டராகவும் சரி, எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்சாகவும் இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் ஆஸ் அ பிரதர் அண்ட் அ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எங்களோட இன்னொரு தயாரிப்பாளர் திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள். அப்போ நான் உங்களுக்கு இந்த மேடைன்னு இல்லை, போன மேடையிலையும் சொல்லிட்டேன், எத்தனை மேடை வந்தாலும் உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ. இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படம் ஒரு பேய் படம்னு சொன்னப்போ நீங்கள் லைட்டாக பேக் வாங்கினீங்க பயந்துட்டு. ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுமான்னு. அதுக்கப்புறம் எங்கள் விஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் டைரக்டர் கல்யாண் கே ஜெகன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் உங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ட்ராவல். இதில் டாடா படம் நீங்கள் ஒர்க் பண்ணப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு நிறைய அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஷூட் போனால் கண்டிப்பாக அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிப்பாப்புல. அண்ட் எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டாப்புல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் நியூ ஃபேஸாக வந்தப்போ பயங்கரமாக கோவக்காரர் எதாவது திட்டுவாங்கலாம் நினச்சேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே திட்டாமல் ஒரு பெக்டாக் சாஃப்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஸோ அஞ்சனா, நட்டி சார் அண்ட் பாக்யராஜ் சார். என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரி நிறைய வேர்சடைலான ஆர்டிஸ்டோட நடித்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நட்டி சார், தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஷூட் பிரேக்கில் நிறைய என் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணுறதில் நோட் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜிங்காக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஞ்சனா, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பெர்ஃபார்மன்ஸாக வரும்போது நீங்கள் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க.
ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் பிளடி பாலிடிக்ஸ் as well. அண்ட் பாக்யராஜ் சார், இன்றைக்கி சார் வரல, பட் ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் வந்து இந்த வயசுலேயும் அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாப்புல. ஸோ அது புதுசாக வர ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அவர் எனக்கு கொடுத்த டிப்ஸும் சரி, அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண நிறைய விஷயங்களும் சரி, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் அடுத்தது எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஹியூமரஸான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காப்புல சிபி. இன்ஸ்டாகிராமில் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காப்புல. கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள்லேயும் அவரை பார்ப்போம். நல்ல ப்ராமிசிங்கான லைனப் வச்சுருக்காரு. நம்ம படத்துலேயும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் டெக்னிக்கல் க்ரூ, எடிட்டர் கதிர், காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் ராஜா, அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் கண்ணதாசன் அண்ட் ரவிசக்தி ப்ரோ. ரவிசக்தி ப்ரோ, நீங்கள் எல்லாருக்கும் நிறைய நன்றி மட்டும் சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்தப்போ எல்லாமே அது நல்ல ஒரு விஷுவலாக எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல தொங்கிட்டெல்லாம் நிறைய ஷாட்ஸ் எடுத்தீங்க. உங்கள் விஷுவல்ஸோட இம்பாக்ட் கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அடுத்தது எங்கள் கதிர் ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலாக நான் டேரக்டரோட உங்களை பார்த்து தான் ப்ரோ அதிகமாக பயந்துருக்கேன். ஏன்னா கல்யாண் ப்ரோ சும்மாவே டக்குன்னு விட மாட்டாப்புல, வெரைட்டி எடுக்கிற நிறைய கொண்டு போப்பாப்புல. அண்ட் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு குரல் வரும், மாஸ்டர் அங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட், நான் மானிட்டர் பார்த்ததுக்கப்புறம் எடிட்டர் டேபிள் எங்கேருந்து தான் தேடுவேன், ஏன்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷனோட வந்துருவாப்புல. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அது ஒரு எடிட்டருக்கு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப்னு தெரியும். ஏன்னா இதில் நிறைய கொஞ்சம் சின்ன கன்ஃபியூசிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே ப்ராப்பராக கொஹியரண்ட்டாக நீங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் காயத்ரி, காஸ்டியூம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மேக் ஓவராக கொடுத்தீங்க. காஸ்டியூம்ஸ்லேருந்து லுக் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கல்யாண் ப்ரோ கிட்ட சொல்லி இந்த படத்துக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், நல்ல இம்பாக்டாக இருக்கும்னு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் ராஜா ப்ரோ, செட் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருந்தீங்க. அது செட்டுனே தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களோட குட்டி ஃபிலிமை உங்களோட பெரிய சப்போர்ட்டில் ஒரு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் எங்களுக்காக வந்தது. அண்ட் ஷாகுல் ப்ரோ, உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன் சார். நீங்கள் ஒரு நல்ல ரோல் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருக்கீங்க. அது படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட டெடிகேஷன் எல்லாருமே பார்த்து பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கு ப்ரோ உங்கள் ரோல். கண்டிப்பாக இன்னும் உங்களை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்ப்போம். ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களோட ஆதரவில் தான் நிறைய படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது. புது முயற்சிகளை என்றைக்குமே விடாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு புது முயற்சியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கோம். இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து சரி, எங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா, ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ளேருந்து வந்து உட்காரும்போது அவங்களுக்கு வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் தரணும். அடுத்தடுத்து அவங்களுக்கு கெஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கணும். அதை நோக்கி தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இது ஒரு நல்ல தியேட்ரிக்கல் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான தியேட்ரிக்கல் ஒரு ஹாரர் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்தையும் இணையதளத்தில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதில் தான் நான் சினிமா என் பயணத்தை ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் அஜய். வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு வந்ததுக்கு. ஸோ அடுத்து இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்து இது பெரிய ஒரு ஈவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ எனக்கும் இது முதல் மேடை. ஸோ அந்த மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாஸ்டர் பாபு கணேஷ். ஆனால் என்னென்னா, எனக்கு ஒரு சின்ன சேஞ்சு இங்கே. இந்த மேடை மட்டும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நான் ஃபஸ்ட்டு மானிட்டரில் நின்று என்னை பார்க்க வச்சது அவன் தான். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவன் நடிச்சிட்டு இருந்தான். ஸோ அதனால் என்னை அந்த மானிட்டரில் நிற்க வச்சு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நிற்க வச்சான். ஸோ அவனோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னை நம்பி இந்த ஒரு ப்ராடக்ட், இந்த விஷயத்தை என்கிட்ட கையில் கொடுத்ததுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து மணிமாறன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ அதாவது எங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான் தெரியும். ஸோ இந்த பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாமே அவர் தான்.
ஸோ என்ன எங்கே என்ன பண்ணணும், யாரை உள்ளே கொண்டு வரணும், ஸோ எல்லாமே வந்து அவர் தான் பண்ணார். ஸோ எனக்கு இது 2 பெரிய சப்போர்ட் வந்து கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டே. எனக்கு ஆரம்பமே எனக்கு இது ஈஸியாக இருந்தது இது வரத்துக்கு. அடுத்து எனக்கு அவங்க கொடுத்த ஆர்டிஸ்ட், ஸோ அஜய் ஆகட்டும், ஸோ அஜய் பற்றி பேசணும். ஸோ எங்கள் 2 பேருக்குமே இது ஃபஸ்ட்டு படம். 2 பேரும் மூஞ்சி பார்த்துப்போம், 2 பேரும் மாற்றி ஸோ அந்த மாதிரி தான் இது போச்சு. ஷூட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அஞ்சனா அவங்களும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் மாற்றி அதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து ஆனால் அதுதான் இப்போ நட்டி சார் இல்லை. ஸோ அவர் ஆக்சுவலி செட்டுக்கு வரும்போது அமைதியாக இருக்கும்னு சொன்னார். அமைதி ஆக்கிடுவோம். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுலையே. ஸோ வந்ததில் ஸோ ரொம்ப நாள் நடித்தார் வேறு. ஸோ எங்களுக்காக வந்து நடித்து கொடுத்தாரு. ஸோ நைட்டு டபுள் கால் ஷீட்லாம் போயிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்து விடிவி சார். ஸோ எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் இல்லாமல் இந்த படம் உருவாக்குறது கஷ்டம். ஸோ அதே மாதிரி அஜய் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா இந்த கதையே நீங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே தெரியும். ஸோ அவர் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டோட்டல் கதையே இருக்குது. ஸோ படமே அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அவர் அதை சின்ன வயசில் ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணார். ஸோ எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. அவர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு எல்லாமே சப்போர்ட் நிறைய கிடச்சிது. ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை தூக்கி நிறுத்திட்டாங்க மேலே. ஸோ அதனால் அது ஒரு ஹாப்பி எனக்கு. ஸோ அடுத்து எனக்கு கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேமராமேன் சக்தி. ஸோ நானும் அவனும் செட்டில் அடிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு ஒன்று வரும், அவனுக்கு ஒன்று வரும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால இது விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது மாதிரியே வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. ஸோ அடுத்து எடிட்டர். ஸோ கதிர். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, ஸோ இந்த கட் வந்து கதிர் பண்ணது தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கட் இது. ஸோ இதுதான் இந்த ட்ரெய்லர் பண்ணோன்னே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே படத்தை எப்படியாவது வெளியே கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதுக்கு மியூசிக் போட்டது சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கேட்கும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ட்ரெய்லர் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லராக இருக்குது. ஸோ அடுத்து ஆர்ட் டைரக்டர். ஸோ ராஜா. ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு பெரிய செட்டு போட வேண்டியிருந்தது, ஒரு வீடை க்ரியேட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கு அது இருந்ததுனால எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஷூட் பண்ணும்போது அது அஜய்க்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா லைவாக போகும்போது அது நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஒரு கண்டெய்ன்டான ஒரு செட்டுக்குள்ளே ஸோ எங்களுக்கு என்ன எமோஷன் எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ராஜாவுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அடுத்து காஸ்டியூம். ஸோ காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி. ஸோ ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது நம்மளுக்கும். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ரொம்ப லாங் டியூரேஷன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து காஸ்டியூம்ஸாக அவங்க டிசைன் பண்ணி கொடுத்தது ஒரு லுக்காக. ஸோ எல்லாமே அஜய்க்கு வந்து பர்சனலாக அவங்க லுக் எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அஞ்சனாக்கு எல்லாருக்குமே முக்கியமாக அந்த ப்ரொமோ சாங்கில். ஸோ ப்ரொமோ சாங் வந்து பிரிச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள ஒர்க் பண்ண விடல படத்தில். ஸோ ப்ரொமோஷன் சாங்கில் அதுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க காஸ்டியூம் டிசைனர். அடுத்து சவுண்ட் டிசைனர் அருணாச்சலம் அண்ணன். ஸோ அவர் இந்த படத்துக்கு சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ என்னமே இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் ஒன்று ஹேண்டில் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு பெரிய சப்போர்ட் இந்த படத்தில். ஸோ நிறைய வாட்டி நாங்கள் உட்காந்துருக்கோம், மிக்சிங் உட்காந்துருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் ஆகலை, இது ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன ஒரு கைட் பண்ணார். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், ஸோ எனக்கு ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் பாலாஜி, ஸோ எல்லாருக்குமே எனக்கு இந்த படம் க்ரியேட் பண்ணி இங்கே நிற்கிறதுக்கான
ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் இங்கே நிற்கிறோம். ஸோ இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ டாடா எல்லோரும் சொன்ன மாதிரி டாடாவால் அவன் எப்படி பெரிய டைரக்டர் ஆகணும், அதுலேருந்து தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது. இல்லை ஸோ டாடா இல்லாமல் இது இல்லை, ஸோ இந்த படம் வந்திருக்காது, ஸோ இது நடந்திருக்காது. ஸோ அதனால் அதிலேருந்து நம்ம கூட இருக்கோன்றதுனால ஸோ இட்ஸ் ஹாப்பி ஸோ டு பி ஹியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். காலையிலேயே வந்து எல்லோரும் உட்காந்துருக்கு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ படத்தையும் பார்த்து தியேட்டரில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ கலை வணக்கம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி நான் டாடாவோட ஆடியோ லான்ச்சில் எதுவுமே பேசலை, ஏன்னா அன்றைக்கி இருந்த ப்ரெஷரில் என்னால் நான் பெருசாகவே பேசலை டாடாவோட ஆடியோ லான்ச்சில். டாடாவோட சக்ஸஸ் என்னால் என்ஜாயும் பண்ண முடியல அந்த டைமில். ஸோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக பேசுகிற ஆளும் கிடையாது எவ்வளோ ஸ்டேஜில். ஆனால் இன்றைக்கி நிறைய பேசணும் அப்படின்னு தான் கிளம்பி வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஓகே, ஒரு 13 வயசுலேருந்து டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு 13 வயசில் முடிவு பண்ண டைரக்டர் ஆகணும். அப்போ டைரக்டர் ஆகணுன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வேணும். படிக்கணுன்னாங்க, படித்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு சொன்னாங்க, வேலை செஞ்சேன். நிறைய இடம் போய் நிறைய பேரை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, அது எல்லாமே பண்ணேன். அது மட்டும் டைரக்டர் ஆகிட முடியுமா சினிமாவில் அப்படின்னா எனக்கு தெரியல. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொன்னாங்க, எடுத்தேன். மியூசிக் வீடியோ எடுக்க சொன்னாங்க, எடுத்தேன். எல்லாமே பண்ணேன். ஆனால் எங்கேயோ என்னால் டைரக்டர் ஆக முடியல. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டே இருக்கு எனக்கு. கோவிட் வருது, எல்லாருமே முடங்கிடுறோம். கோவிட் முடிஞ்சு வெளில வரும்போது இல்லை இது நமக்கு வராது போல், இது நம்மளோட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கால் வருது, கதை கேட்குறாங்க. போய் டாடாவோட கதையை சொல்கிறேன். ஓவர் நைட்டில் பார்த்தா படம் பண்ணணும்னு ஒரு சூழல் வந்து நிற்குது. அப்போ போனேன், ப்ரொடியூசருக்கு போய் பேசுகிறேன். அது ஒரு லிமிட்டடான பட்ஜெட்டில் பண்ணணும், நிறைய கண்டெயின் பண்ணி பண்ணணுன்ற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக நானுமே அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம எங்கெல்லாம் கட் பண்ண முடியும், ப்ரொடியூசருக்கு எங்கே சேவ் பண்ணி கொடுக்க முடியும், இங்கே ஒரு இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ சீன் எடுக்கலாம், இப்படிலாம் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அப்போது கல்யாண் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு கல்யாண் என்னோட அசோசியேட் டைரக்டர் கிடையாது, அசிஸ்டண்ட்லாம் கிடையாது. கல்யாண் என் ஃப்ரெண்டு. அவன் அசிஸ்டண்ட்டும் அசோசியேட்லாம் கிடையாது. கல்யாண் என் ஃப்ரெண்டு. ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சுட்ருக்கோம். என் கூட வந்து அவன் எப்போ அசோசியேட் ஆனான்னு எனக்கே தெரியாது. கூட ஒர்க் பண்ண வந்தான். டே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு காசு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணுமே, என்னடானா அவன் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு ஒரு ஆஃபீஸ் அண்ணாநகரில் போட்டு வச்சுருந்தான். இன்ஃபேக்ட் அவனோட வேலையை கெடுத்தது நான் தான். அவன் நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு இருந்தான். அப்படின்னு ஒன்று உட்காந்துருக்கேன், என்னடா பண்ணணும், ஆஃபீஸ் போடணும், எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்டா அப்படின்ட்டு. டே என் ஆஃபீஸ் தான் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸில் ஒரு கார்னர் இருக்கும், அதில் ஒரு டேபிள் போட்டு ஒரு சேர் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். நாலு அடவில் பார்த்தீங்கன்னா அது என்னோடய ஆஃபீஸ் ஆகிடுச்சு. அவனும் விட்டான். பார்த்தா அவன் என் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கான். இது திடீர் உன் வேலை, நீ யாவடா ஃபஸ்ட்டு டேரக்டர் பண்ண பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன். அதான் கல்யாணம். அவன் பண்ணலாம், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. பெரிய ஸ்ட்ரகிள் அவன் லைஃப்பில். அவன் கல்யாணம் ஆகி அவன் ஒய்ஃப் ஏன் பண்ணும். அபர்ணா இருக்கா இந்த ஹால்லே சந்தோஷமான ஒரு விமன் அதாக தான் இருக்கும். நான் அபர்ணா கிட்ட சொன்னேன், இவன் ஆகிடுவான் ஒரு நாள்லேயே. அவருக்கா ஆயிட்டான். ஓகேவா கலை, நான் பெரிய ஆள்லாம் கிடையாது கலை, எல்லாரும் என்னை பற்றி பேசுறதுக்கு. என் பின்னாடி நிறைய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதான் ஓகேவா. ஸோ அடுத்து செந்தில் அண்ணன். இது எல்லாத்துக்கும் டாடா வந்து ஒரு ரஃப் கட்டில் பார்க்கும்போது செந்தில் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வராரு. அப்போ செந்தில் அண்ணன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து ப்ரொடியூசர் கூப்பிட்டு வராரு. எனக்கு சினிமா படிச்சிருக்கேன், எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியும், ஆனால் அந்த சினிமாக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. டிஸ்ட்ரிபியூட்டர்னா எப்படி ஒர்க் அவுட், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் தெரியாது. ரேண்டமாக திடீர்னு ஒரு நாள் இவர் வராரு, அதே நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. வந்து படம் பார்த்துட்டு, இவர் படம் பார்த்துட்டு போன அடுத்த நாள்லேருந்து என் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல, அது என்ன சாசரின்னு எனக்கு தெரியல. இவர் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு வெளில போகிறாரு. அடுத்த நாள்லேருந்து எல்லாருமே என்கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில்.
ஃபஸ்ட்டு டாடாவை ரெக்கக்னைஸ் பண்ணது செந்தில் சார் தான். என் லைஃப்பில் இன்னைக்கு வரைக்கும் ப்ரொஃபஷ்னலாகவும் ரஞ்சித் அண்ணன் கூட கேட்டார், என்ன தைரியத்தில்டா பண்ணுற நீலாம் ப்ரொடக்ஷனு எப்படி? அது செந்தில் அண்ணன் இருக்க தைரியத்தில் தான், அவர் எதுவுமே கிடையாது. அவர் எப்பயுமே கூட இருப்பார். கண்ணை மூடிட்டு நாளைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணேன்னா சார் இருப்பார் என் பின்னாடி. என்ன எதிர்லாம் வைக்க மாட்டார், எனக்காக பண்ணுவாருன்னு நம்புகிறேன் நான். ஸோ தேங்க்யூ செந்தில் சார் உங்களுக்கும். இந்த ஸ்டேஜில் அதான் எனக்கு டைம் இல்லை, நல்லா கண்டமெடிக்கல் அது சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜில் டெக்னீஷியன்ஸாக வந்து நின்னவங்க, சீஃப் டெக்னீஷியன்ஸாக நின்னவங்க எல்லாருமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு நாள் அந்த கல்யாண்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி என்னடா பண்ண போகிறோம், இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் வேணும், காசு கொடுக்கணும், இவங்களுக்குலாம் என்னடா பண்ண போகிறோம். அடுத்த டைம் பார்த்தா ஒரு டீம் கிளம்பி வரானுங்க, இந்த வேலையில் பட்டதாரில் பஸ் பிடிச்சி வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டீம் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. வந்து ஒருத்தன் பார்க்குறான், ஒருத்தன் அங்கேருந்து வரான், சதீஷ் இருக்கான், அவனும் ஒரு டேரக்டராக போகிறான் அடுத்து. ஸோ அவனே என் ஃப்ரெண்டு. பாஸ்கரன் இருக்கார், இங்கே இந்த டீம் இருக்குது, ஜேபி இதோ இவன் இருக்கான், சந்திரகாந்த், சனா, எல்லாருமே ஆக போகிறீங்க, கார்த்திக், எல்லாருமே சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வர போகிறாங்க இந்த இதுலேருந்து. எல்லோரும் டேலண்டடான ஆட்கள். இந்த படம் அவங்களுக்கு தேவையானவங்களே எடுத்துக்கிச்சுன்னு நான் நம்புகிறேன். டாடாவை சொல்கிறேன். இது டார்க்கே வந்து டாடாவோட தேங்க்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்பேஸில் இருக்கேன் இண்டஸ்ட்ரியில், ஓரளவுக்கு ஒரு ஸ்பேஸில் இருக்கேன். இன்றைக்கி இவங்களுக்கு நான் டார்க் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் அவனுங்க எனக்கு ஒன்று பண்ணானுங்க, அதான் டாடா. இது டார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி, டாடா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் எனக்கு சொல்கிறேன், இதுவாக சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது பண்ணணுன்றது தான் எனக்கு. அடுத்து பிளடி பாலிடிக்ஸும் அப்படி தான், அவனுக்கு ஒரு கதை இருக்குது, அது நான் பிளடி பாலிடிக்ஸ் ஸ்டேஜில் சொல்கிறேன். இது டார்க் ஸ்டேஜ்னால ஸோ அப்படி தான் ஆச்சு. ஸோ செந்தில் அண்ணன் வந்து கொடுத்தாரு. இது டார்க் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது. டாடா பண்ணலன்னா நான் டார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போது இவர் இப்போ மணிமாறன் இன்னொன்று சொன்னார், அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆகணுன்னு, ப்ரொடியூசர் ஆகணும் தலைவான்னாரு. அப்படியே தலைவர் எதுக்கு தலைவான்னு கேட்டு, இல்லை தலைவர் ஒரு தேட்டரில் ஆடியோ லான்ச் வைக்கணும் தலைவர், அதான் என் கனவு அப்படின்னா. அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஸோ அந்த இது அடுத்தது இந்த படம் வந்து நான் தனுஷ் சார் மைண்டில் வச்சு எழுதுன கதை. இது அவருக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அஜய் வந்து நிற்கிறான். எனக்கு கல்யாண் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், கல்யாண் ஓகேவா கல்யாண், நான் ரேண்டமாக ஒரு நாள் அஜயை பார்க்குறேன், நல்லா இருக்கானே, ஹீரோ மாதிரி இருக்கானே பையன்ற மாதிரி சார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் நடிக்கலாம், அது ஒரு ப்ராசஸாக உருவாகி டார்க் வந்து நின்றுடுச்சு. கல்யாண் தான் தினமும் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான், ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. நான் இப்போ வேறு படத்தோட ப்ராசஸில் இருந்ததுனால எனக்கு தெரில. அஜய் கிட்ட எனக்கு அஜய் மேலே ஒரு பெரிய டவுட்டே இருந்துச்சு. நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு அஜய் மேலே ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஷூட் நடக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எனக்கு தினம் அன்னைக்கு போய்ட்டு ரஷ் பார்த்துட்டு இருப்பேன். நான் ஒர்க் ஆகுதா என்ன எடுக்கிறானுங்கன்னே தெரில, உள்ளே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இன்றைக்கி தான் சொல்கிறான் கல்யாணம் மூஞ்ச பார்த்துட்டு இருந்தேன், எனக்குலாம் இப்போ பதறது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது. ஓகே அப்படின்றோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு வாரி ரஷ் பார்த்துட்டே வரேன். படம் ரொம்ப கிளியராக ஒரு ஸ்பேஸில் இருக்குது. ஒரு நாள் கிளைமேக்ஸ் எடுக்க போகிறாங்க. எனக்கு பர்சனலாக கிளைமேக்ஸ் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. படத்தில் ஒரு 2 எபிசோட் எனக்கு பர்சனலாக ஷூட் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த 2 நாள் மட்டும் நான் போகணுன்னு ரொம்ப இருந்தேன். கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் உள்ளே போகிறேன். இதே மாதிரி ரொம்ப சைலன்ஸு ஒரு மூடில் எடுத்துகிட்ருக்காங்க. நான் உள்ளே போய் பார்த்துட்ருக்கேன், மானிட்டர் பார்த்துட்ருக்கேன். நடிக்கிறான் அஜய். நடித்து ஒரு இடம் வந்து கிடச்சிருச்சு, அந்த ஷாட்டு கிடச்சிருச்சு. கல்யாண் ஓகேன்றான். அஜய் வெளில ஓடி வந்து ப்ரோ இன்னொரு டேக் போகலாமா. எனக்கு புரியல. எனக்கு அஜய் டைம் ஆகுது, அது கிடச்சிருச்சு. அஜய் ஆக்டர் அஜய் அப்புறமா ஹீரோ ஆகிக்கலாம், எனக்கு அதான் மைண்டில் ஓடுது. இந்த இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாம் அஜய், இது கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே வேண்டாம் அஜய் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்றே ஒன்று டேரக்டரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஷாட் எடுக்க போயிட்டாங்க. செம்ம கோவத்தில் போய் நான் உட்காரேன். டைம் ஆகுது, இன்னும் ஒரு கால் ஷீட் அதிகமாகிடுமோன்ற இதோட இந்த பையன் போய் நடிக்கிறான். நடித்து முடித்து டேரக்டர் கட்டு சொல்லும் போது எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட் ஷாட் அந்த ஷாட் தான். அப்படி ஒன்று பண்ணான். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எனக்கு தேவையானது கிடச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே நான் அது ஸ்டப்பனாக போக மாட்டேன், அடுத்த ஷாட் போக மாட்டேன். அது என்னோட இது. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நான் என்னோடய ஸ்பாட்டில் எந்த ஆர்டிஸ்ட் யாராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ட்டாக இன்னொரு டேக் கேட்குறாங்கன்னா நான் அவங்களை அலோவ் பண்ணிடுறேன். அது உங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலி இந்த படமே அஜய் மட்டும்தான். இது ஒரு இந்த கேரக்டர் மேலே ட்ராவல் ஆகிற ஒரு கதை. ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இது ஒன்று சொல்வேன், இது அஜயோட ஃபஸ்ட் ஃபிலிம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட். யூ மை பிரதர். எப்பயுமே இருப்போம், நிறைய பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் எனக்கும் ஒரு படம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ்.
ஓகே அண்ட் அஞ்சனா. ஸோ அப்பா எப்பயுமே கூட இருப்பார். டோன்ட் வரி, ஐம் லைக் யோர் பிரதர். கண்டிப்பாக உங்க கூட இருந்து என்ன ஹெல்ப்னாலும் பண்ணி கொடுப்பேன். ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க. பிளடி பாலிடிக்ஸில் சூப்பராக பண்ணியிருக்கேன். டோன்ட் வரி, யுவர் ஃபியூச்சர் இஸ் கிரேட். ஓகே. ஸோ அடுத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கதிர், இவன் டிஓபி, ரவி சக்தி, இவங்களாம் எனக்கு இவங்களாம் டாடாவில் பார்க்கும்போது இவனுங்களாம் படம் பண்ண வந்தவனுங்களான்ற மாதிரி இருக்கும். டாடா ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் உள்ளே வந்து டாடாவோட ஆஃபீஸை பார்த்து பயந்துட்டார். இவனுங்களாம் படம் பண்ணுவானுங்களா, எல்லாம் சர்க்கஸ்லேருந்து வந்தவன மாதிரி இருக்கானுங்க. ஒரு அப்படி தான் பார்த்தாருங்களே. போக அந்த கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், தொல்லையாகவும் இருக்கும். நம்ம ஏதாவது டேரக்டர் ஸ்பேஸில் அவனுக்கு பயமாகவே இருக்கும். அவனுங்களை திட்டுறது எனக்கு திடீர்னு திருப்பி திட்டிடுவானுங்களா அவ்வளோ பேருக்கு முன்னாடி. என்னடான்னா எனக்கு அந்த பயத்தோடய அவனுங்களை ஹேண்டில் பண்ணிருப்பேன். ஸோ சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே எனக்கும் 20 வருஷத்துக்கு மேலே எனக்கும் கல்யாணுக்கும் பழக்கம். ஸோ அந்த ஸ்பேஸில் இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. யாராவது தேங்க் பண்ணாமல் விட்டேனா தெரில, என்ன பேசினட்டு எல்லோரும் தேங்க் பண்ணிட்டேன். சாரி. மியூசிக் டைரக்டர் ஆமாம் மனு ரமேஷன் சார். அவர் இல்லை, இன்னொரு படத்தில் பிஸியாக இருக்கிறனால வர முடியல அவரால். அவர் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர். அவருக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக அவர் தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, பிடிச்சிருக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இவர் அசோக் சாரை வச்சும் இவர் நம்ம பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம். சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அப்போலேருந்து எனக்கு அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த படத்துக்கு பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு அவருமே ரொம்ப புதுசாக இருப்பார். ஒரு புது மியூசிக் டைரக்டர் கிடச்ச மாதிரி தான் நமக்கு இருக்கும். அவருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு கூட எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், ரொம்ப முக்கியமாக நிக்கில் சார், தேங்க்யூ. ஆல்வேஸ் என் கூட இருந்து எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக வந்து எல்லாத்தையும் செய்கிறீங்க. அதே மாதிரி கல்யாணி, தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக அதை கொண்டு போயிட்டுருக்கீங்க. அண்ட் டு எல்லாருமே, டு த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னொன்று இப்போது இது வருது, டார்க் வருது, அடுத்த மாதம் கராத்தே பாபு வருது, அதுக்கப்புறம் பிளடி பாலிடிக்ஸ் வருது. ஸோ ஒரு 3 மாதம் ரிப்பீட்டடாக நீங்களாம் வர வேண்டியது இருக்கும். ஸோ ரெடியாக இருங்க. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை. ஆமாம், ஐயோ இமோஷ்னலாக இருக்கிறதுனால நிறைய மறந்துடுறேன் நான். பாக்யராஜ் சாரும் நட்டி சாரும், அதே கல்யாணம் சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆக்டர். பாக்யராஜ் சார் வந்து டாடாலே எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் எழுதும் போது சில விஷயம்லாம் எழுதுவேன் பாக்யராஜ் சாருக்கு. வயசில் பெரியவராக இருக்கார், இதெல்லாம் எப்படி சொல்லுவார், சரி வேண்டாம் அடிச்சுட்டு எதாவது நினச்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு நான் ஒன்று ரொம்ப டீசெண்டாக எழுதி எடுத்துகிட்டு போவேன். தம்பி இது என்ன இப்படி இருக்குது, வேணான்னு சொல்லிட்டு என்னோட ஒரு 3 மடங்கு அதிகமாக அவர் எழுதுவார். டைலாக் எழுதி அதை பேசிட்டு போவார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு பர்சன் அவர் ஜீனியஸ். அவர் கல்யாண் கூட வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொண்டு போகிறான். நான் சொன்னேன் கல்யாண் ஸ்கிரிப்டெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போகாத, நான் சொல்கிறத கேளு, விட்டுடு, அவரே ஒரு பண்ணுவார், நீ சும்மா என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்ல அவர் பண்ணிடுவார் அப்படின்ட்டு. அந்த ஸ்பேஸில் இறங்கி அடிப்பார் அவர். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். நம்மளுக்கே கூச்சமாக இருக்கும் சில விஷயம்லாம், அதெல்லாம் எடுத்து எழுதுவார் அவர். எழுதி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பிரில்லியண்ட் என்ன சொல்கிறது, ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். நீங்கள் இன்றைக்கி ஒரு கதை சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் 2 வருஷம் கழிச்சு போய் அவரை மீட் பண்ணிங்கனாலும் அந்த கதையை அப்படியே ஞாபகம் வச்சு சொல்லுவார். நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கதையில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவார். பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார். ஸ்கிரிப்டில் இறங்கி வேலை பார்ப்பார். எங்கே உள்ளே வரணும் எங்கே வெளில போகணுன்னு அவருக்கு க்ளீனாக தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டே இருந்தேன், டாடாலையும் சரி டார்க்லையும் சரி. ஸோ அது ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம் அவர் கூட ஒர்க் பண்ணதெல்லாம். அவரை பார்த்தா சினிமாவுக்கு வந்தோம், இன்றைக்கி அவர் கூட ஒர்க் பண்ணுறோன்றதெல்லாம். நட்டி சார் அதே தான். நட்டி சார் வந்து திடீர்னு மணிமாறன் சொல்கிறேன், 2 நாளில் தலைவா நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்றைக்கி ஈவினிங் போய் பார்க்குறோம். நாளைக்கு ஷூட்டிங் அவருக்கு. அந்த கேரக்டர் பண்ண வேண்டியவர் கடைசி நேரத்தில் பண்ணலன்ட்டார். கல்யாண் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க, நாளைக்கு இருக்குது. இவர் நட்டி சாரை போய் பார்க்கலான்றாரு. எனக்கு தலைவா என்ன தலைவா விளாண்டுருக்கீங்க, நட்டி சார் நாளைக்கு ஷூட்டிங், இன்றைக்கி எப்படி தலைவா போய் பார்க்குறேன், நீங்கள் வாங்க தலைவா போய் பார்ப்போம் அப்படின்னா போய் பார்க்குறோம். அவருக்கு ஏதோ டாடான்னு, அதை கலை சொன்ன மாதிரி தான், இவன் டாடான்னு ஒரு படம் எடுத்து தொலைச்சிட்டான், அதை வச்சு எல்லாத்தையும் பட்டிருக்கான. அவருக்கு டாடா பிடிக்கும் போல், போடாட டாடான்னு அது ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணார். அதான் சொன்னார் என்கிட்ட, டாடாக்காக பண்ணுறதுதான் அவர் உள்ளே வந்தார். லைனு சும்மா ஒரு 2 லைன் சொன்னால் அவருக்கு ஓகே நான் டாடாக்காக பண்ணுறப்ப உனக்கு பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அடுத்த நாள் வந்துட்டார். வந்து நடித்து கொடுத்துட்டு போயிட்டார் அவரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 கிரேட் லெஜெண்டரி ஆக்டர்ஸ், அவர் கேமராமேன் வேறு. ஸோ அந்த மாதிரி இருந்த 2 பேர் கூட க்ளோஸாக பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது இந்த படம் மூலமாக. ஸோ அதுக்கும் நன்றி. திருப்பி அதுதான் வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. அகெயின் இந்த மாதம் டார்க்,
அடுத்த மாதம் கராத்தே பாபு, அதுக்கு அடுத்த மாதம் பிளடி பாலிடிக்ஸ் லைனாக வருது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ், நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் தான். நான் நிறைய இடத்துல அதை சொல்லுவேன், ரெட்டு டானே டேஞ்சர் லைட்டு தான். ஆனால் ப்ரெஸ்ஸோட அந்த ரெட் லைட் எரியும் போது நமக்கு பாசிட்டிவாக மாறும் அது எல்லா டைமும். ஸோ அது அந்த ரெட் லைட்டை பார்த்துட்டே இருப்பேன், எத்தனை ரெட் லைட் எரியுது, எத்தனை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம எங்கே நிற்கிறோன்ட்டு. ஸோ உங்களுக்கும் நன்றி. டாடாவை கொண்டு போய் எப்படி சேர்த்திங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருங்க, உங்கள் கடமையை பண்ணிவிடுங்க எங்களுக்காக. ஏன்னா நானும் ப்ரெஸ்லேருந்து வந்த ஒரு பையன்தான், ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாப்பிடாம காலையில் அதே டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு அங்கே போய் நின்று பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம கேமரா பின்னாடி நின்றுட்டு வேலையில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தையும் காப்பாற்றி விட்ருங்க. எல்லாருக்குமே நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. ஒரே நிமிஷம், குரூப் ஸ்டில் ஒன்று. அஜய், சார் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி விஷுவல்ஸ் ஓகேண்ணா சொல்லுமா.